இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி என்ன தூங்கிக் கொண்டிருந்தாரா என்கின்ற கேள்வி எல்லாம் இதில் வருது. எந்த இடத்தில் ஒரு ட்ரெயின் விட்டாலும், எந்த இடத்தில் ஒரு பாலம் திறந்தாலும், எந்த இடத்தில் ஒரு ஃப்ளைட் பறந்தாலும், எந்த இடத்தில் ஒரு சுரங்கம் உருவாகினாலும் முதல் ஆளாக நின்று கொண்டு சிரித்து கொண்டு போஸ் கொடுக்கக்கூடிய மோடி அவர்கள் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இதுவரை வாய் திறந்து எதையும் பேசவே இல்லை. दे दो प्यार है, नीचे से ब्लड आ रहा, प्यार चाहिए, दे दो। सर हम ऐसा नहीं कर सकते। क्यों नहीं कर सकता? क्यों नहीं कर सकता? मेरे को प्यार चाहिए अभी। 3 बजे से जवाब पूछ रहे இப்போ உடான் என்கின்ற ஒரு சேவை வந்துருச்சு, எல்லா மக்களும் இன்னைக்கு வந்து பறக்கலாம், சாதாரணமாக பறக்கலாம் என்கின்ற வெற்று பிம்பங்களை மக்கள் மத்தியில் சொல்லி நூற்றுக்கணக்கான மக்களை வந்து ஃப்ளைட்ல வந்து பயணிக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்டுகள் வந்து தரை தட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழலில், பறக்க முடியாமல் நிற்கக்கூடிய ஒரு சூழலில் 5 நாட்கள் ஆகியும் இன்னும் முழு நிலைமை சீரடைய முடியாத ஒரு சூழல் இருக்குது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களாக இந்தியாவில் மிகப்பெரிய அளவிற்கான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்தியாவில் விமானத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைவு என்றாலும் முன் இருந்ததை விட தற்போது அந்த விமானங்களை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து இருக்கிறது. பல்வேறு நகரங்களுக்கு மத்தியிலும் பல ஊர்களுக்கு செல்வதற்கும் வெளிநாட்டு பயணங்களிலும் மத வழிபாட்டுக்காகவும் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் இந்த ஃப்ளைட்டுகளை வந்து பயன்படுத்துகிறார்கள். பொதுவாகவே இந்த ஃப்ளைட் விஷயங்களை பொறுத்தவரையில் மிக சரியான நேரத்திற்கு எடுத்து மிக சரியான நேரத்திற்கு டிபார்ச்சர், மிக சரியான நேரத்திற்கு அரைவல் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு துறை, மிகவும் கட்டுப்பாட்டோடு இயங்கக்கூடிய ஒரு துறையாக அந்த துறை வந்து இருந்திருக்கிறது. ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய வகையில் இண்டிகோ எனக்கூடிய ஒரு ஏர்லைனினுடைய சுமார் 1000க்கும் அதிகமான ஃப்ளைட்டுகள் கடந்த 4 நாட்களில் மட்டும் கேன்சல் செய்யப்பட்டு இருக்கிறது. இதனால மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பல வேலைகளுக்காக போக வேண்டியவர்கள், இன்டர்வியூக்காக செல்ல வேண்டியவர்கள் அந்த வேலைகளுக்கு செல்ல முடியாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். दे दो प्यार है, नीचे से ब्लड आ रहा, प्यार चाहिए, दे दो। सर हम ऐसा नहीं कर सकते। क्यों नहीं कर सकता? क्यों नहीं कर सकता? मेरे को प्यार चाहिए अभी। 3 बजे से जवाब पूछ रहे थे तो मैं 2 बजे से करूं, मैं 2 बजे से पूछ रहा हूँ। मुंह खोल சில திருமணங்கள் கூட தடைபட்டு நின்று திருமணத்தை ஆன்லைனில் பண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் என்பது வந்திருக்கிறது. ஒருவர் தன்னுடைய பல ஆண்டுகால உழைப்பின் விளைவாக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் இருந்த நேரத்தில் அந்த அக்ரிமெண்ட்ல கலந்து கொள்ள முடியாம அவருடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி போய் அவர் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு இந்த 1000 கணக்கான ஃப்ளைட்டுகள் இண்டிகோவில் கேன்சல் செய்யப்பட்டதனால மற்ற அனைத்து ஃப்ளைட்டுகளினுடைய விலையும் பெரிய அளவிற்கு கூடி இருக்கிறது. இப்போ அரசாங்கம் வந்து அதற்கு கேப் போட்டிருக்கிறதாக சொல்றாங்க. இது பெரிய அளவில் வந்து மக்களுக்கு பயனை தரவில்லை. ஏற்கனவே பல கோடி ரூபாய்களை இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். உதாரணத்திற்கு இங்கே சென்னையிலிருந்து மும்பைக்கு அவர்கள் போயிட்டாங்க அப்படின்னா கூட மும்பையிலிருந்து வெளிநாடுக்கு செல்வதற்காக ஏதோ வேற ஒரு ஃப்ளைட்டு புக் பண்ணியிருப்பாங்க, கனெக்டிங் ஃப்ளைட் புக் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேன்சலான ஃப்ளைட்டுக்கான பணம் அவங்களுக்கு கிடைச்சிட்டா கூட 7ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்குது. ஆனாலும் அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக வேற எங்கோ செல்வதற்காக செய்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது வரப்போறதில்லை. அப்போ பெரிய அளவிற்கு நஷ்டம். பல பேர் ஹோட்டல்களில் தங்கக்கூடிய ஒரு நிலை என்பது உருவாகியிருக்கிறது. மிக குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய வணக்கத்தலங்களுக்கு சென்றுவிட்டு உம்ரா என்கின்ற அந்த வழிபாட்டை செய்துவிட்டு திரும்பக்கூடிய இஸ்லாமியர்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் இப்போது அகமதாபாத் ஏர்போர்ட்டில் பெரிய அளவிற்கு மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிற்கான சிரமங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த உம்ரா என்கின்ற ஒரு பயணம், அந்த பயணத்தில் வந்து நிறைய சிரமங்கள் வந்து அதில் வந்து இருக்கும். புதிய இடம், அங்கே ஒரு பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து பல உடல் ரீதியான அதிகமான வலுவை எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்வாங்க. அங்க வந்து நீண்ட தூரம் நடப்பது போன்று இருக்கும். அங்க இருக்கக்கூடிய காபத்துல்லா என்கின்ற இடத்துல வந்து சுற்றி வருவது போன்று இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பனி, அங்க இருக்கக்கூடிய வெயில், அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்பம் பொதுவாகவே ஒத்துக்காது. அதனால என்ன ஆகும்னா அந்த உம்ராவில் இருந்து திரும்பக்கூடியவர்கள் பெரிய அளவிற்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க.
அப்படி திரும்பி வந்திருக்கக்கூடிய பல பேர் 30க்கும் அதிகமானவர்கள் கடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு அகமதாபாத்தில் வந்து இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து ரொம்ப சீரியஸாக போய் அவர்கள் ஐசியூக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்திருக்குது. ஏர்போர்ட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை, 3 நாட்களுக்கு மேலாக எங்கே செல்வது என்று தெரியாத ஒரு சூழல். இங்கே அரசாங்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஃப்ளைட் கேன்சல் பண்ணப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து லவுஞ்ச் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் செய்வார்களா என்று தெரியவில்லை. உண்மையில் சொல்வதானால் அவர்களை அங்கே மிகப்பெரிய அளவிற்கு சிரமத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் அந்த ஏர்போர்ட்டில் வந்து அவர்கள் சந்திப்பதாக வந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு ஏர்போர்ட்டுகள் எல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறது. பல ஏர்போர்ட்டுகள் வந்து அதானி வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. 2 பெரிய தொழிலதிபர்கள் கையில எல்லா பொருளாதாரமும் போகக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தான் இந்த பிரச்சனையே வந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையினுடைய மூல வேற அவர் சொல்வது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பிசினஸ்களும் ஒரு குறிப்பிட்ட சிலரிடம் போய் சேருவதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த பிரச்சனை எதனால வந்தது, இந்த இண்டிகோவினுடைய பிரச்சனை, இத்தனை நூற்றுக்கணக்கான ஃப்ளைட்டுகள் ஏன் திடீரென்று கேன்சல் செய்யப்பட்டது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டுமேயானால் அரசாங்கத்தின் சார்பாக சில ரெகுலேஷன்ஸ் வந்து ஒரு வருடத்திற்கு முன்னாடி வெளியிடப்பட்டிருக்கிறது. FDTL ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரெகுலேஷன் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒரு ஃப்ளைட் ஓட்டக்கூடிய பைலட் எவ்வளவு நேரம் வந்து பறக்கணும், எவ்வளவு நேரம் வந்து அவர் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளணும், இரவுல வந்து அவர் எவ்வளவு நேரம் வந்து அவர் வந்து வேலை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பது மாதிரியான லிமிடேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. எதற்காகன்னு சொல்லி சொன்னால் ஃப்ளைட்ல ஓட்டக்கூடிய பைலட்டுகள் வந்து ரொம்ப கடுமையான வேலைப்படுவதில் வந்து அவர்கள் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அது பயணிகளினுடைய பாதுகாப்புக்கு பெரிய பிரச்சனையாயிரும் சொல்லிட்டு ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ரூலின் அடிப்படையில் என்ன நடந்திருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இண்டிகோ என்கின்ற இந்த நிறுவனம் ஏராளமான பைலட்டுகளை வந்து ரெக்ரூட்மெண்ட் செய்திருக்கணும். இந்த க்ரூ கேபின் என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டூவர்ட்ஸ், ஹேர் ஹோஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களை எல்லாம் அதிகமாக ரெக்ரூட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரியான ஆட்களை யாருமே பெரிய அளவில் அவங்க ரெக்ரூட் பண்ணதாக தெரியவில்லை. அப்போ நவம்பர் மாதம் இறுதி தான் இதற்கு லாஸ்ட் டேட் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் கடைசி நிமிடம் வரை எவ்வாறு இதை வந்து கவனிக்காமல் அந்த இண்டிகோ நிறுவனம் இருந்தது. அந்த இண்டிகோ நிறுவனத்தை கண்காணிக்க வேண்டி இருக்கக்கூடிய DGCA என்று சொல்லப்படக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள், இந்த DGCAவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஏவியேஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ராம்மோகன் நாயுடு என்று சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய அலை அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி என்ன தூங்கிக் கொண்டிருந்தாரா என்கின்ற கேள்வி எல்லாம் இதில் வருது. எந்த இடத்தில் ஒரு ட்ரெயின் விட்டாலும், எந்த இடத்தில் ஒரு பாலம் திறந்தாலும், எந்த இடத்தில் ஒரு ஃப்ளைட் பறந்தாலும், எந்த இடத்தில் ஒரு சுரங்கம் உருவாகினாலும் முதல் ஆளாக நின்று கொண்டு சிரித்து கொண்டு போஸ் கொடுக்கக்கூடிய மோடி அவர்கள் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இதுவரை வாய் திறந்து எதையும் பேசவே இல்லை. எந்த மாதிரியான மோசமான சம்பவங்கள் நடக்கும் போதும் எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்வார், எங்கேயும் எந்த வாயையும் திறக்க மாட்டார். அப்போ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் போது சிரித்து கொண்டு முகத்தை காட்டக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் மோசமான சம்பவங்கள் எதற்குமே பொறுப்பெடுத்துக் கொள்ளாத ஒரு கோழைத்தனமான ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இத்தனை 1000 பேரினுடைய பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது. மிகப்பெரிய சிறந்த நிர்வாகி என்று பீத்திக் கொள்ளக்கூடிய நரேந்திர மோடியும் நரேந்திர மோடியினுடைய அமைச்சரையும் என்ன கிழித்துக் கொண்டிருந்தது என்கின்ற கேள்விதான் இப்போ கேட்கப்பட வேண்டிய ஒரு சூழல்ல இருந்து கொண்டு இருக்குது. இப்போ இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல பேர் ஐசியூக்கு போகக்கூடிய ஒரு சூழல், மருத்துவம் பார்ப்பதற்காக போனவர்கள் நடுவழியில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். பலருடைய வியாபார ஆப்பர்ச்சுனிட்டிகள் வந்து நிறைய பேருக்கு போயிருச்சு. பல பேர் எக்ஸாம் எழுத முடியாம தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை, பெரிய பொருளாதாரத்தை செலவு செய்து எங்க அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல பேருக்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களுடைய லக்கேஜ் கூட வந்து சேரவில்லை. இந்தோர் ஏர்போர்ட்ல இறங்கின சில பேர் சொல்றாங்க, நாங்கள் இந்தோர்ல வந்து இறங்கி 2-3 நாள் ஆகுது, இதுவரையும் எங்களுடைய லக்கேஜுகள் வந்து சேரவில்லை, அந்த லக்கேஜ் உள்ள என்னுடைய பணம் இருந்தது என்று சொல்றாங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய லக்கேஜுகள் இல்லாமல் ஒரு புதிய நகரத்தில் போய் உட்கார்ந்துட்டு என்ன செய்வான் என்பதை கூட சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இவ்வளவு கேவலமாகத்தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் DGCAவும் வந்து வேலை செய்யுமா என்கின்ற கேள்வி என்பது வருகிறது. அப்போ வந்து இந்த நாட்டில் எந்த குறை நடந்தாலும் அந்த குறைக்கு பொறுப்பேற்க வேண்டிய அமைச்சரவை, ஒன்றிய அமைச்சகம், ஒன்றிய அமைச்சத்தில் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இது குறித்து எந்த வாயும் திறக்கவில்லை. என்ன ஒரே ஒரு மென்ஷன் அமைச்சிருக்காங்கன்னா, 7ஆம் தேதிக்குள் இவர்களுக்கு எல்லா பணத்தையும் திருப்பி கொடுக்கணும். எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்தா சரியா போயிருமா? CEO ஆஃப் இண்டிகோ நாங்க வந்து டெர்மினேட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. CEO ஆஃப் இண்டிகோ வந்து நீங்க தூக்கி விட்டீங்கன்னா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா?
இதற்கு காரணமாக இருந்த இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய இந்த விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டிய டிஜிசிஏ என்ன செய்து கொண்டிருந்தது? ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த FDTL விஷயங்கள் எல்லா ஏர்போர்ட் நிறுவனங்களும் இதை நடைமுறைப்படுத்தியதா என்பதை கண்காணிக்க வேண்டிய டிஜிசிஏ, அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை கண்காணிக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய பிரதமர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்கின்ற கேள்வி என்பது வருகிறது. அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உடான் என்கின்ற ஒரு சேவை வந்துருச்சு, எல்லா மக்களும் இன்னைக்கு வந்து பறக்கலாம், சாதாரணமாக பறக்கலாம் என்கின்ற வெற்று பிம்பங்களை மக்கள் மத்தியில் சொல்லி நூற்றுக்கணக்கான மக்களை வந்து ஃப்ளைட்ல வந்து பயணிக்கலாம் என்று சொல்லி கொண்டிருந்த நீங்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்டுகள் வந்து தரை தட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழலில், பறக்க முடியாமல் நிற்கக்கூடிய ஒரு சூழலில் 5 நாட்கள் ஆகியும் இன்னும் முழு நிலைமை சீரடைய முடியாத ஒரு சூழல் இருக்குது. இண்டிகோ என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த முழு நிலைமையும் சீராவதற்கு பிப்ரவரி மாதம் ஆகும் சொல்றாங்க. பிப்ரவரி மாதம் வரை அப்ப என்ன செய்வாங்க? இவ்வளவு மோசமான ஒரு நிர்வாகத்தை இந்த ஒன்றிய அமைச்சகம் நடத்துகிறதா என்கின்ற கேள்வி வந்து வருகிறது. இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுகளை எல்லாம் அதானிக்கு விட்டு விடுவார்கள். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ் என்கின்ற நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, அதனுடைய ஓனராக இருக்கக்கூடிய, ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கக்கூடிய ராகுல் பாட்டியா என்று சொல்லப்படக்கூடியவர் அதானி கேஸ் நிறுவனத்தில் இருந்தவர். அவருக்கும் அதானிக்கும் நெருங்கிய உறவு இருப்பதாக சொல்லப்படுகிறது. நவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் கமர்ஷியல் ஆபரேஷன்ஸை வந்து முதலாக ஆரம்பிப்பது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான் ஆரம்பிக்குது. அப்போ ரொம்ப நெருங்கிய உறவில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பது உண்மைதானோ என்கின்ற கேள்வி என்பது எழுகிறது. இதைத்தான் சிதம்பரமும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லார் மக்களினுடைய மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி, ஏன் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தனியார் மயமாக்குகிறீர்கள்? தனியார் மயமாக்கி விட்டதற்கு பிறகு அவர்களை கண்காணிப்பதற்கு ஏன் தவறுகிறீர்கள்? இன்னைக்கு மக்கள் படக்கூடிய சிரமங்களுக்கும் அவஸ்தைகளுக்கும் யார் பொறுப்பேற்பது? இன்னைக்கு வந்து உம்ராவுக்கு போயிட்டு அகமதாபாத் ஏர்போர்ட்ல நூற்றுக்கணக்கானவர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்களே, வேலைக்கு செல்ல முடியாமல் பல பேர் நின்று கொண்டு இருக்கிறார்களே, வேலை வாய்ப்பை இழந்தவர்கள் இருக்கிறார்களே, பொருளாதாரத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்களே, இவருக்கெல்லாம் யார் பதில் சொல்வது? இதையெல்லாம் குறித்து சிந்திக்க வேண்டிய இடத்தில் இன்றைய ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எதை பத்தி பேசிக் கொண்டிருப்பார்கள்னா, திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பத்தி இப்ப பேசிட்டு இருப்பான். திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு அந்த என்ன விஷயத்தை செய்வது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலில் எப்படி ஜெயிக்கிறது என்பதை குறித்து, யாரை வந்து பணம் கொடுத்து வாங்குவது, எந்த ஆட்சியை கலைப்பது, எந்த கட்சியை உடைப்பது, எந்த ஆட்சியை வந்து பணம் கொடுத்து வாங்குவது என்பதுகின்ற விஷயங்களில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சகத்தை தலைமை இருக்கக்கூடிய பிரதமர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. மக்களின் நலனை குறித்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. மணிப்பூரில் ஆயிரக்கணக்கானவர்கள் செத்தாலும் அதை குறித்து இவர்கள் கவலை இல்லை. இன்னைக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய பிரச்சனையினால ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம எதை பார்க்கிறோம்னா, இதெல்லாம் ஒரு சிம்டம், அறிகுறி. எத்தனை ரயில் விபத்துகள் நடந்திருக்குது தெரியுங்களா இந்தியாவில் இந்த மோடி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு? இதற்கு முன்னாடி எங்கோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய ரயில் விபத்திற்காக ராஜினாமா செய்துவிட்டு ஒன்றிய அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள். லால் பகதூர் சாஸ்திரி என்கின்ற ஒருவர் தமிழகத்தில் நடந்த ஒரு ரயில் விபத்திற்காக தன்னுடைய ரயில்வே அமைச்சர் பதவியை மாரல் கிரவுண்ட்ஸ்ல ராஜினாமா செய்துட்டு போனார். ஆனா இன்னைக்கு அஸ்வினி வைஷ்ணவ்னு சொல்லி ஒரு ரயில்வே அமைச்சர் இருக்கிறார். எத்தனை ரயில் விபத்துகள், எத்தனை பேர் சாகிறார்கள்? கவச் என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று பீத்திக் கொண்டீர்கள். இந்த கவச் என்கின்ற விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டதா? இப்ப செக்யூரிட்டிக்காக நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் இதுவரை நீங்கள் செலவழித்து இருக்கிறீர்கள்? இந்த ரயில்வேஸ்ல ஒன்றும் செலவழிக்கவில்லை. எல்லாம் வந்து படம் காட்டுவதற்கும் பளபளப்பாக ஆக்குவதற்கும் உண்டான வேலைகளை செய்துவிட்டு மக்களினுடைய பாதுகாப்பை நாசமாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை இது போன்ற விஷயங்களில் கேள்விக்குள்ளாக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை உங்களுக்கு முன்னால் வைத்து இந்த செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிர் துவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.